வெத்தலை பறிக்கவா? வெத்தலை ஃபுல்லாக பறிச்சிருங்க, மாலை கட்டிடலாம். ஆஞ்சநேயருக்கு அலம்பிக்கலாம். அப்புறம் நீங்கள் பறிச்சிருங்க, அப்புறம் அலம்புறேன். வெத்தலைக்கு மட்டும் தண்ணி நிறைய இருக்கணும். தண்ணி இருக்கணும். ஆமாம். வெத்தலையை பார்க்கும்போதெல்லாம் நம்மாழ்வார் தான் ஞாபகம் எனக்கு. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணனே நம்மாழ்வார். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்களா இந்த பாட்டை, நம்மாழ்வார் பாட்டை? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ஒரு கம்பு வச்சிருவேன். நன்னாக எடுத்து முடிச்சதை தூக்கி போட்டுறேன். யாராவது இது பண்ணுங்க, மாட்டுக்கு வச்சு. நம்ம வெத்தலை வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். வெத்தலை மாலை எதனால் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை போட்டால் விசேஷம். இந்த மாதிரி ஆற்றுல நிறைய இருக்கும்போது நம்ம வந்து எப்போ வேணாலும் போடலாம். வெத்தலை மாலை வந்து வேலைக்காக வேலை வெற்றி பண்ணுறது. ஆமாம், காரிய சித்திக்கும் இது வந்து வெத்தலை மாலை வந்து விசேஷம். கோவிலில் கொடுக்கலாம், ஆஞ்சநேயர் கோவிலில். ஸோ இது வந்து நம்ம இந்த வெத்தலை வந்து எப்படி விசேஷம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சூடாமணியை வாங்கிட்டு கணையாழியை கொடுக்கறதுக்காக ஆஞ்சநேயர் சீதாக்கிட்ட போகிறார். சீதாவை பார்த்து போகிறார். சீதாவை பார்த்தாச்சு. பார்த்துட்டு கணையாழியை கொடுக்குறார். கொடுக்கறதுக்கு முன்னால் நான் வந்து ராமதூதன் அப்படிங்கிறா. சீதைக்கு வந்து சந்தேகம் வருது, இது வந்து ராவணனுடைய விளையாட்டாக இருக்குமோ, அவன் என்னமோ தொந்தரம் பண்ணுறானோ அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போது கணையாழி எடுத்து ராமங்கிட்ட வந்து வாங்கின கணையாழி எடுத்து கொடுக்குறார். ஆஞ்சநேயர் கொடுத்துட்டு நான் வந்து ராமன்கிட்ட இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொன்ன 2-3 சம்பவங்களையும் சொல்கிறார். சீதாவுக்கு அப்போது நம்பிக்கை பறக்கிறது. ரொம்ப அவ்வளோ நாள் வந்து சோகத்திலே இருந்த சீதாக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கிறது ஆஞ்சநேயரோட வார்த்தைகள்னால. பக்கத்தில் தேடி பார்க்குறா, வெத்தலை கொடி இருக்கு அங்கே. அப்படியே அந்த வெத்தலையை பறித்து தலை மேலே போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான் ஆஞ்சநேயருக்கு. ரொம்ப சோகத்தில் இருந்த சீதாக்கு சந்தோஷத்தை கொடுத்த தருணம் இந்த வெத்தலையை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணனால இதுக்கு வந்து வெற்றி இலைன்னு சொல்லுவார். வெற்றிலை வந்து அந்த வெற்றி கொடுத்த இலை. ஸ்ரீராம தூதனா போன அனுமன் வந்து வெறும் தூதனா மட்டும் போகல, ஒரு நம்பிக்கையாக இருந்தார் இல்லையா அந்த சமயம். அதனால் அந்த வெற்றிலை வந்து என்ன நினச்சிட்டு நம்ம வேண்டிண்டு ஆஞ்சநேயருக்கு இந்த வெத்தலை மாலை போட்டாலும் அது வந்து அந்த காரியம் வந்து கை கூடும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை இருக்குது. உண்மை அது, நம்பிக்கைன்னு இல்லை, உண்மை அது, உண்மை அது. ஆக்சுவலாக நம்ம வந்து வெத்தலை மாலை வந்து ஆஞ்சநேயர் கொடுக்குறது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். சரி, எவ்வளோ நம்ம முடியுறதோ கொடுக்கலாம். நம்ம 9, 18, 16 நம்ம வந்து இவ்வளோ இருக்கோ கொடுக்கலாம். 108, 1008 எவ்வளோ முடியுதோ போடலாம். அந்த ஆஞ்சநேயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆற்று பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ கொடுக்கலாம். ரெண்டு வெத்தலையாக கட்டணும். ஆமாம், யூஸ்வலாக நான் வந்து பாக்கு வச்சு சுபமாக வச்சு கட்டுவேன் நான். ஆனால் இப்போ சில பேர் வந்து கோயில் வந்து இந்த மாதிரி வெறும் இது இருக்குல்ல, இதில் அப்படியே அந்த ஊசி கொத்துன்னு கூட கட்டுறா அந்த நரம்பில் அது தொத்துறன்னு பண்ணுறா. பட் நான் வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்து ஒத்தையாக கொடுக்க மாட்டேன். ஒரு வெத்தலையில் பாக்க வச்சு உள்ளே மடிச்சுன்ட்டு இன்னொரு வெத்தலை வச்சு சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி தான் கட்டிட்டு நான் போடுறது. எப்பயுமே எப்போ பூ நல்லா இருக்கோ காம்பு எடுத்துடணும்ல. காம்பு எடுக்கலாம், காம்பு தப்பி. சின்ன காம்பு பெருசாக இருந்து பறிக்கும் போது எடுத்தாச்சு. கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல, ரொம்ப இல்லை. வச்சுட்டு இதுமாரி 2 பாக்க வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சிடணும். மடிச்சுட்டு இதை அப்படியே சுற்றிடணும். அப்படியே சுற்றிட்டு கட்ட வேண்டியது. இது வந்து அந்த வாசனை பார்க்கல, வாசனை பார்க்க வாங்கினோம். கொட்டை பார்க்கவும் வைக்கலாம். கொட்டை பார்க்க வச்சா அந்த குத்தி கிஞ்சி போடுற இடத்துல அக்கா இந்த வாசனை பார்க்க எடுத்து வச்சு கொட்டை பார்க்க தான் அந்த உடச்சி வச்சுன்றணும். வச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லை சீவல் கிடச்சா சீவல் வாங்கி வைக்கலாம். என்னன்னைக்கு இது கோவிலில் கொடுக்கலாம்? வியாழன் சனிக்கிழமை இருக்கு. செவ்வாய் வியாழன் சனி 3 நாளுமே கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு எப்போ இப்போ நான் வந்து இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து எப்போ முடியுதோ நான் பண்ணி போடுவேன். நான் ரக்ஷா வச்சேன். அந்த செடி நிறைய வந்திருக்கு. நம்ம 3 மாதத்தில் இல்லாத டயத்தில் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. நம்ம கட்டிகிட்டே இருக்கேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏதாவது ஆஞ்சநேயர் கதை சொல்லுங்களேன். ஆஞ்சநேயர் கேட்டுட்டே பண்ணுவோம். ஆஞ்சநேயர் கதையா? ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவிகளில் ஒருத்தர். நமக்குலாம் தெரியும் இல்லையா? சிரஞ்சீவிகள் அப்படின்னா மரணமே இல்லாதவர்கள். அந்த சிரஞ்சீவியில் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் வந்து ஆஞ்சநேயர். ராம அவதாரம் முடிஞ்சு ராமன் வந்து வைகுந்தம் போகும்போது
எல்லாரையும் கூட்டின்னு போகிறான். ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறான், நீயும் வா அப்படின்னு. இப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், வைகுந்தத்தில் உங்களை இதே மாதிரி திருக்கோலத்தில் பார்க்க முடியுமா? அங்கே ராமன் இருக்கணும், சீத்தை இருக்கணும், லக்ஷ்மணன் இருக்கணும், உங்கள்கிட்ட கோதண்டம் இருக்கணும், சக்கரம் இருக்கணும், இதோட நான் பார்க்க முடியுமா? இப்போ ராமன் சொல்கிறார், இது வந்து ராம அவதாரத்துக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். வைகுந்தத்தில் வந்து பார்க்கடலில் படுத்துன்னு இருப்பேன், ஆதிசேஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கோதண்ட ராமனை தான் பார்க்கணும், நான் அவரை தான் நான் வந்து பழகியிருக்கேன், அவர் கூட தான் நான் இருந்திருக்கேன், அதனால் நான் இங்கேயே இருக்கேன், இந்த பூலோகத்திலேயே இருக்கேன் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம கூடயே இருக்கார். நம்ம ராமனை எப்போல்லாம் கூப்பிடுறோமோ நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருவார் ஆஞ்சநேயர். இன்றைக்கும் அது நடக்கிறது. ராமாவதாரம் முடிஞ்சு மகாபாரதத்துலேயும் ஆஞ்சநேயர் வருவார். ஆமாம், இந்த கலியுகத்துலேயும் இருக்கார். நிறைய இடங்களில் ஆஞ்சநேயருடைய பாதங்கள் இருக்கிற மலைகள்லாம் நிறைய இருக்கு. கலியுகத்துலேயும் இருக்கார். கலியுகத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆஞ்சநேயர் தவம் பண்ணுறார். இந்த மண்ணுலகத்தில் நான் ரொம்ப நாள் இருக்கேன், ஒரு நாள் என்னுடைய கோதண்ட ராமனை நான் தரிசிக்கணும் அப்படின்னு ராமனை நினச்சிண்டு தவம் இருக்கார். யாரு? ஆஞ்சநேயர் தவம் இருக்கார். அப்போ தவம் ரொம்ப நாள் இருக்கார். அப்போ வந்து ராமனுக்கு புரியுது ஆஞ்சநேயர் வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னு. இப்போ ராமன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் பார்க்குறாரு இல்லையா, ஆஞ்சநேயரோட கொஞ்சம் விளாட்லாம் அப்படின்னு ராமன் நினைக்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் வந்து சொல்கிறார், தவம் வந்து என்னை வந்து இங்கே வர வச்சிருத்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன், கண்ணை திறந்து பார் அப்படிங்கிறார். ஆஞ்சநேயர் கண்ணை திறந்து பார்க்குறார். கண்ணை திறந்து பார்த்தா கோரப்பல்லு, சிங்க முகம், பிடரி எல்லாம் முடி, மிரட்டுற கண்ணு, நரசிம்மர், ஸ்ரீ நரசிம்மர் வடிவத்தில் நிற்கிறார். ஆஞ்சநேயர் கண்ணை திறந்து பார்த்தா ஒரே குழப்பம். கோதண்ட ராமன் அழகாக புன் முறுவல்ல அந்த ராமனை பார்த்த ராவணனே வந்து காலில் விழுந்து செவிச்சிருவான், அந்த அளவுக்கு இருப்பான். அந்த ராமனுடைய முகம் வந்து அந்த ஒரு ஒரு அமைதியான ஒரு வடிவான முகம். நரசிம்மர் எப்படி இருப்பார்? ஒரு கோர வடிவத்தில் கோபத்தோடு இருப்பார். ஆஞ்சநேயருக்கு குழப்பமாயிடும். ராமன் தான் சொன்னார் கண்ணை திறந்து பாரு நான் வருவேன்னு, இது யாரோ சிங்க முகத்தோடு யாரோ நிற்கிறாளே, யார் இது அப்படின்னு மனசில் கேட்குறாரு. யார் இது, நீங்கள் யாரு? நான் தான் ராமன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நம்ப முடியல. அப்போ வாயை விட்டு சொல்லிடுறார் நரசிம்மட்ட, இல்லை என்னோட ராமன் வந்து ரொம்ப அமைதியான முகம், பார்த்தாலே வந்து நமஸ்காரம் பண்ணிடலாம், பயமாலாம் இருக்காது, இது சிங்க முகமாகவே இருக்கே இல்லைன்னு நரசிம்மருக்கு சிரிப்பாக வரும். அப்படியா, சரி இன்னொரு தடவை கண்ணை முடிக்கும் அப்படிங்கிறார். சரி இன்னும் ஆஞ்சநேயர் கண்ணை முடிக்கிறார். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சரி இப்போ திறந்து பாரு. திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா நரசிம்மருக்கு மேலே ஆதிசேஷன், கையில் வந்து ஒரு கையில் கோதண்டம், ஒரு கையில் வந்து சக்கரம். அவருக்கு புரிஞ்சிடும், ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சிடும். இது பரம்பொருள் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சுது. ஆஞ்சநேயர் மூலமாக நமக்கும் பண்ணி காமிச்சார் பகவான். எந்த ரூபத்தில் எந்த இடத்துக்கு வரணுமோ அப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சார். அந்த இடம் வந்து அகோபிலம். அந்த மரம் வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்த மரம் இல்லையா, கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்துக்கு பேர் வந்து கரஞ்சைன்னு சொல்லுவோம். அகோபிலத்தில் ஸ்ரீகரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும். அங்கே நீ பார்த்தோம்னா நரசிம்மருக்கு மேலே ஆதிசேஷன் 2 கையிலையும் கோதண்டமும் சக்கரம் வச்சுட்டு இருப்பார் பெருமாள். நரசிம்மர். இது வந்து அந்த பெருமாள் வந்து அந்த விக்கிரகம் வந்து ஆஞ்சநேயர் நமக்காக கொண்டு வந்து கொடுத்த விக்கிரகம் அது. ஆமாம், வந்து அகோபிலம் போகும்போது ஸ்ரீகரஞ்ச நரசிம்மரையும் பார்த்து சேவிச்சுட்டு வரணும். ஆஞ்சநேயர் பக்தி வந்து அப்படி அப்பேற்பட்ட பக்தி. ஆஞ்சநேயர் பக்தி வந்து ராம பக்தி வந்து ஆஞ்சநேயர் என்ன கேட்டாலும் கொடுப்பார் ராமன்.
ஆஞ்சநேயர் பக்தி வந்து அப்பேற்பட்ட பக்தி. அதனால் நம்ம இந்த வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயரை வேண்டினோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து ஆஞ்சநேயர் பண்ணித்தருவார். ஆமாம், கரெக்ட். அது வந்து இந்த மாதிரி பார்த்தானே ரொம்ப குஷியாயிடுது எனக்கு. அங்கே அது இது அங்கே வெத்தலை வாங்கி போடுற அளவுக்கு, மாலை போடுற அளவுக்கு அது வெத்தலை பயங்கர காஸ்ட்லி. ஒரு வெத்தலை இன்னும் $1 இல்லை. ஆமாம், வெத்தலை அங்கே யூஎஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே பார்த்தோன்னே ஆசையாக போயிடுச்சு. ஆஞ்சநேயருக்கு அப்படி தான். அயோத்தியில் இருந்தாலும் ராமனும் சீத்தையும், ராவணன் வந்தெல்லாம் முடிஞ்சிட்டு ராமனோட அறைக்கு வந்து சீத்தை போகிறா. இரவு நேரம். பின்னாலே ஆஞ்சநேயர் ஓடிட்டார். ராமனுக்கு இந்த ஆஞ்சநேயர் எப்படி வெளியே தள்ளுறதுன்னு தெரியல. அவன் 2 பேரும் தனியாக இருக்கிற சந்தர்ப்பம் இல்லையா அது. அப்போது நீ கொஞ்ச நேரம் வெளியே ஏறு அப்படிங்கிறார். இப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், சீதா பிராட்டி மாதிரி நானும் உங்கள் மேலே அன்பு மரியாதை வச்சுருக்கேன். அவளை மட்டும் உள்ளே போக சொல்லிட்டு என்னை வெளியே அனுப்புறீல, நானும் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரி இல்லையா, அவருக்கு இதெல்லாம் புரியாது. இது எப்படா புரிய வைக்கிறதுன்னு ராமர் யோசிச்சு, இந்த மாதிரி சீத்தை நெத்தியில் என்ன இருக்குது, செந்தூரம். செந்தூரம் இருக்கணும் இங்கே உள்ளே வர்றதுக்கு, நீ செந்தூரம் வச்சுருக்கியா? இல்லையே. சரி, வெளியே போகிறேன். அடுத்த நாள் சீத்தைட்ட கேட்குறாரு, அது என்னது அப்படின்னா, செந்தூரம்னா என்ன, நெத்தியில் என்ன வச்சுன்னு இருக்கே இல்லையா, அது என்ன? சீத்தை சொல்கிறா, அந்த செந்தூரம் வந்து நெத்தியில் வச்சுட்டோம்னா ராமன் வந்து ஆயில் வந்து நீண்ட ஆயில் இருக்கும், அதனால் வச்சுக்கிறேன். அடுத்த நாள் வந்து கடை வீதிக்கு போகிறார் ஆஞ்சநேயர். அங்கே செந்தூர கடைக்கு போய் ஒரு டப்பா வாங்கி ரோடெல்லாம் பரப்பி அதில் உருண்டுறார். உடம்பு பூரா செந்தூரம். அது அப்படியே உடம்பு பூரா செந்தூரத்தோடு அரண்மனைக்கு போகிறார். ராமன் பார்த்து மிரண்டுறான், என்ன இது இப்படி உடம்பு பூரா செந்தூரம்னு. சின்னதாக நெத்தியில் ஒரு பொட்டு வச்சாலே நீண்ட ஆயில் அப்படின்னு சொன்னா சீத்தை. அதனால் உடம்பு பூரா நான் பூசிக்கிட்டேன், உங்களுக்கு அந்தளவுக்கு ஆயில் வரணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட பக்தி ஆஞ்சநேயரோட பக்தி. கரெக்ட். இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுக்குறா பார்த்தீங்களா. அது இது வந்து நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது அது ஹஸ்பண்டோட ஆயில் கொடுக்கல. ஆமாம், செந்தூரம். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா செந்தூர அலங்காரம் பார்ப்போமே ஆஞ்சநேயர் பார்ப்போம். ஆஞ்சநேயர் எவ்வளோ ஒரு ராமன் மேலே ஒரு பக்தி, ராமன் மேலே ஒரு பக்தி வச்சா உடம்புறா அப்படின்ட்டு போனாராம். அது கேட்டேன். நம்மளும் குங்குமம் ஏன் வச்சுக்கிறோன்றதுக்கும் அதில் அந்த மாதிரி தகவலும் இருக்கும் அதில். சூப்பர், தேங்க்ஸ். நல்லா இருந்தது. சும்மா ரெடி. ஸோ மொத்தம் எத்தனை வெத்தலை இதில் போட்டிருக்கோம்? 31 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கட்டிட்டு நான் 64 போட்டுடலாம் நினச்சிட்டுருக்கேன். ஓகே, மொத்தம் 64. வாசலில் இருந்து நம்ம காமிக்கல, வாசல்லையும் நிறைய வந்திருக்கு. அதையும் பறித்து சேர்த்து கட்டிட்டு போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷு. தேங்க்யூ. அண்ணா அந்த கதை அண்ணா ஓகே.